ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பண்ண போகிறோம்னா பிடிக்கரணையில் வத்த குழம்பு, பிடிக்கரணையில் காரக்குழம்பு. ஏன்னா நான் வத்த குழம்புன்னு சொல்லி ப்ராக்டிஸ் ஆகிருக்கு, அதனால காரக்குழம்புன்னு வரல. பிடிக்கரணையில் காரக்குழம்பும் உசிலி பண்ணுறேன். வாழைப்பூவில் உசிலி. வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு சின்ன துவர்ப்பு தன்மை இருக்குது, அது உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து ரெண்டுமே நிறைய பிடிக்கரணையும் சரி வாழைப்பூவும் சரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. இதில் நான் வந்து டேஸ்டியாக, இது வந்து மருத்துவ குணம் இருக்குங்கிறதுக்காக டேஸ்ட் இல்லாமல் இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சமையல். நீங்கள் என்னோடய வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னோடய சமையல்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா, என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உசிலிக்கு ஒரு கப்பு துவரம்பருப்பு போட்டிருக்கேன், அரை கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன், ஒரு 3 மிளகா 4 மிளகா போட்டுக்கிறேன். காரம் கம்மியாக போடுறேன், ஏன்னா வத்த குழம்பு பண்ண போகிறதுனால, வத்த குழம்புனா காரக்குழம்பு பண்ண போகிறதுனால இதுலேயும் மிளகா அதிகமாக இருந்தால் மேட்ச் ஆகாது, அதனால குறைவாக போட்டுக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சிடலாம். இப்போது தண்ணி வந்து பருப்புக்கு ஏற்ற அளவு கரெக்டாக முழுகிற அளவு அதோட கொஞ்சம் கூட விட்டுருக்கேன். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக நிறையா தண்ணி போகும்போது நம்ம கீழே கொட்டுற மாதிரி ஆகிடும், அது வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு அளவாக தண்ணி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் அரிசி பச்சரிசி, அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1 டீஸ்பூன் இது போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம குழம்புக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 7-8 மிளகா போட்டிருக்கேன், ஒரு 6-7 மிளகா இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் போட்டிருக்கேன். ஏன்னா உரப்பு ரொம்ப இருந்தாலும் சாப்பிட முடியாது. இது வந்து நம்ம சிம்மில் வச்சு எப்பவும் போல் வறுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் அந்த வத்த குழம்பு காரக்குழம்புக்கு. அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், செவக்க வறுத்துக்கலாம். செவக்க வறுத்து இதை ஆற வச்சுக்கலாம். அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன், அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். நேற்றுக்கு வாழைப்பூ வாங்கி நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. இது கொஞ்சம் கலர் இப்படி ஆகிருக்கு, ஏன்னா பூ வந்து கொஞ்சம் பழசாயிருச்சு. ஆனால் நல்ல பூ, இது வேஸ்ட் பண்ண வேண்டாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூவில் நிறைய நல்ல நார்ச்சத்து இருக்குது, பத்தாக்குறைக்கு அது வந்து ஒரு துவர்ப்பு தன்மை இருக்குது. நம்ம ஃபுட்டில் எதுலேயுமே நம்ம துவர்ப்பு தன்மை இருக்கிற ஃபுட்டு கம்மியாக தான் சேர்த்துப்போம், காரம் புளிப்பு உப்பெல்லாம் சேர்த்துப்போம். ஆனால் அந்த துவர்ப்பு தன்மை நமக்கு அதிகமாக கிடைக்கிறதில்ல, இது கண்டிப்பாக அதனால சேர்த்துக்கணும். இப்போது இதுலேயே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் வாழைப்பூக்கு போட்டு. இது வந்து உசிலிக்கு பெருங்காயம் போட்டு இப்போ இந்த வாழைப்பூவை நான் போட்டுடுறேன். இது கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வாழைப்பூ ஆயறதுக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால நான் வந்து அதை ஆயறதை நான் காமிக்கல. அதில் ஒரு சின்னதாக ஒரு மேலே வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அந்த நரம்பை எடுத்துடணும். அதுக்கப்புறம் கிளாஸ் மாதிரி அந்த நரம்பை சுற்றி சின்னதாக ஒரு கவர் மாதிரி இருக்கும், அந்த கவரையும் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம இது ஆயறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால இதை கொஞ்சம் ராத்திரியே ஆஞ்சி வச்சுட்டோம், அதனால கொஞ்சம் கலர் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை நம்ம கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த அளவு நல்ல அளவான ஒரு தட்டை போட்டு மூடிட்டோம்னா அது நல்லா உள்ளேயே வெந்துக்கிட்டு இருக்கும். இது வேகட்டும். நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிக்கலாம் வத்த குழம்புக்கு. நான் வந்து ஒரு 4-5 பிடிக்கரணை அதை வேக வச்சு வச்சுருக்கேன் குழம்புக்கு. இது வந்து பிடிக்கரணை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, மெயினாக வயத்துக்கு ரொம்ப நல்லது, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட வயிற்றில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இது சரி பண்ணி கொடுக்கும் சொல்கிறது. இதில் லேகியம் கூட நீங்கள் ஆயுர்வேதிக்கில் போய் பார்த்தீங்கன்னா பிடிக்கரணை லேகியம்னு விற்பாங்க. அது வந்து மற்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்லது உங்களுக்கு. இது கிடச்சா மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதை நம்ம உரிச்சிட்டு பிடிக்கரணையை உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம்.
குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வத்த குழம்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரே 2 தக்காளி. இதுக்கு ஆக்சுவலி சில பேர் தக்காளி போடுவாங்க, போட மாட்டாங்க. ஆனால் இது போட்டால் நல்லாயிருக்கும். இது என்னோட ஸ்டைலு. உங்களுக்கு பிடிச்சா தக்காளி போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் போடாமல் கூட பண்ணலாம். ஒரு 2 கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு தக்காளி கொஞ்சம் இதாகிற வரைக்கும், நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூனில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மசியட்டும். வத்த குழம்புக்கு வறுத்தோம் இல்லையா, அந்த பொடி வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. நான் வந்து இப்போ அதில் இந்த கட் பண்ணி வச்ச பிடிக்கரணையை போட்டுட்டேன். போட்டதும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை அதில் விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பிடிக்கரணையில் ஒரு காரல் இருக்கும். அது வந்து முக்கால்வாசி நீங்கள் வாங்கும்போது பழைய பிடிக்கரணையாக வாங்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பார்த்து தான் வேணால் வாங்கணும். இது வந்து பழைய பிடிக்கரணைனா உங்களுக்கு காரல் இருக்காது. இப்போ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி லேசாக வதக்கி விட்டுட்டோமா, வதக்கிட்டு இந்த புளி தண்ணியிலேயே இது இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். புளியும் உப்பும் போட்டிருக்கோம், இது நல்லா வேகட்டும். வாழைப்பூ நல்லா வெந்திருக்கு. அதில் விட்ட தண்ணி சரியாக போயிடுச்சு. நம்ம பருப்பு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதோட நம்ம போட்டுக்கலாம். பாசி பயிறு, நல்ல பொடி பயிறு, நாட்டு பயிறு, நான் ஊரில் வாங்கினது சிதம்பரத்தில். அதை நல்லா வாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் அவங்க மண் கட்டி தான் அந்த பயிர் வந்து ரெடி பண்ணுவாங்க. மண் கட்டினது தான் இயற்கையாக பண்ணுறது. ஸோ அதனால அதில் மண் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். ஊற வச்சு வாஷ் பண்ணி நல்லா அரித்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஃபர்தராக. இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டு போட்டு இப்படி மூடி வச்சுட்டோம்னா லேசாக அப்பப்போ தண்ணி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். நல்லா முளை விட்டுரும். இது முளை விட்டதும் சாப்பிட்டா இதோட பலன், அந்த பயரோட வந்து சத்து வந்து நமக்கு 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். அதனால ரெகுலராக அப்படியே சாப்பிட்றத விட முளை விடுறது இன்னும் சூப்பராக உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால நான் வந்து முளை விடுறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். நாளைக்கு காமிக்கிறேன். இது நாளைய வீடியோவில் உங்களுக்கு முளை விட்டுருக்கோம். மூடி வைக்கிறேன். இந்த குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு நல்லா அந்த கிழங்கோடு சேர்ந்து. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். நல்லா கமகமான இருக்குது, வாசனையாக இருக்குது இந்த பொடி. இப்போது நம்ம இதை போட்டு வேணும்னா கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சமாக வெந்நீர் விட்டுக்கிறேன். வெந்நீர் தான் விடணும். இதில் கொஞ்சமாக இப்படி வெந்நீர் விட்டுக்கலாம். இது பொடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் நேரம் கொதிச்சா கூட போதும். ஒரு கொதி வந்தால் போதும். யூஸ்வலாக வத்த குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுவேன். எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் போட்டுக்க வேண்டாம். இது வந்து போட்டால் நல்லாயிருக்கும், பேலன்ஸ்டாக போட்டிருக்கேன். இந்த கிழங்கெல்லாம் இப்போது நல்ல புளியிலேயே கொதிச்சதுனால உங்களுக்கு கண்டிப்பாக காரல் இருக்காது. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. மருத்துவ குணம் நிறைய இருக்கிறது இந்த கிழங்கு. இது வந்து ஒரு வியூவரும் கேட்டிருந்தாங்க, பிடிக்கரணை வத்த குழம்பு பண்ணி காமிங்கன்னு. அதனால நான் பண்ணியிருக்கேன். எல்லாம் போட்டு ஒரு கொதி வந்திருக்கு. நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இந்த குழம்பு சாதத்துக்கு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். அந்த கருவேப்பிலையோட வாசனையெல்லாம் நல்லா இறங்கும். இந்த பருப்புக்கு வந்து அளவாக தண்ணி ஊற்றினதுனால கொஞ்சமாக தான் தண்ணி இதில் இருக்குது. இது நம்ம வேணும்னா அந்த அரைக்கிறதுக்கு லேசாக யூஸ் பண்ணிட்டு ரொம்ப வந்து தண்ணியாக அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக பருப்பு போட்டு இந்த தண்ணியை லேசாக விட்டு மிளகா மசியறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பருப்பு போட்டு இந்த மிளகாவை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஓரளவு இந்த மிளகா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதோட போட்டு அரைக்கும் போது மீதியும்
மசிஞ்சிரும். இப்போ இந்த தண்ணிய வந்து நம்ம பருப்பு ஊற வச்சிருக்கோம் இல்லையா? இந்த தண்ணிய நான் வந்து வத்த குழம்பு முன்னாடியே பண்ணிட்டதுனால, நான் யூஸ் பண்ண முடியல. நீங்க வந்து அ சைமல்டேனியஸா பண்ணீங்கன்னா, இதுவும் அதுவும் சேர்த்து, அப்போ வந்து நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். புளி கரைக்கிறதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாம. இப்போ பருப்புக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுவே வாழைப்பூக்கும் சேர்த்து இது சரியா இருக்கும். வாழைப்பூலாம் ரொம்ப உப்பு போட முடியாது. சும்மா கொஞ்சமா நம்ம இந்த பருப்புக்கு போடுறதே அதுக்கும் போரும். இதுல கொஞ்சமா துளியூண்டு மஞ்சப்பொடி போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இத வந்து நம்ம கொர கொரன்னு வடைக்கு அரைக்கிற மாரி அரைச்சுக்கலாம். தண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இட்லி தட்டை வைக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இன்னொன்னு வந்து நம்ம தனியா கூட அப்படியே போட்டு சில பேர் உசிலியில அந்த காய் ஆன உடனே காய் கூடவே சேர்த்து கிளறுவாங்க. அந்த மாதிரி கிளறும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய எண்ணெய் வாங்கும். நிறைய எண்ணெய் ஊத்தி கிண்டுற மாதிரி இருக்கும். அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது இல்லையா? அவ்வளோ எண்ணெய் சேர்க்கும் போது. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி இட்லி தட்டுல வேக வச்சு நம்ம போட்டுக்கலாம். வடைக்கு அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சிருக்கோம். அதே அதே மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சி இந்த மாதிரி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நம்ம கண்டிப்பா வேக விடணும். நல்ல ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்திருக்கு. இது நல்லா இப்படி ஒரு ஒரு தடவை இப்படி கிளறி விட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சா நல்லா உதிரியா வரும். 5 நிமிஷம் நம்ம ஃபேன் காத்துல வச்சுக்கலாம். நல்லா ஆறி இருக்கிறதுனால நம்ம கையிலேயே இப்படி அதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். சூப்பரா உதுக்க வருது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லேசா ஆற விட்டுட்டோம்னா ஈஸியா இருக்கு. இப்போ நல்லா உதுத்து விட்டாச்சு. இது வந்து உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னா அவ்வளோ. நீங்க ஒரு கூகுள் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நார்ச்சத்து இருக்கு, பருப்புல இது புரோட்டீன் இருக்கு. ஐட்டத்துல உங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இப்போ நான் ஃபைனலா இதுல நல்லா நிறைய கொத்தமல்லி போடுறேன். அதுவும் சேரும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். பெருங்காய பொடி நம்ம போடும்போது இந்த பருப்போட எப்பவுமே அதோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தாளிக்கும் போதும் போட்டேன், திருப்பி இப்பையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் இந்த காயோட சேர்த்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க. கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி பிடிக்கரணை போட்டு வத்த குழம்பு, வாழைப்பூ உசிலி, இது ரெண்டு, அப்புறம் ஆத்தூர் கிச்சலி சம்பா ரைஸ் தான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் ஃப்ரெண்ட்ஸ்.